Hello everyone, welcome to Tamil Network. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல macOS எப்படி நம்மளோட சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம macOS இன்ஸ்டால் பண்றது எப்படி பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு virtual machine கிரியேட் பண்ணி அதுல தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். நம்ம ஒரு virtual machine கிரியேட் பண்றதுக்கு VMware Workstation அப்படின ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். நீங்க இதோட official வெப்சைட்ல இருந்தே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க கூகுள்ல VMware Workstation சொல்லி கொடுத்தாலே அவங்களோட official வெப்சைட்டே டிஸ்ப்ளே ஆகும். அதில இருந்து நீங்க டவுன்லோட் நவ் கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். once இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தது அப்படினா நம்ம சேனல்ல ஆல்ரெடி VMware Workstation எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. once நீங்க இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் unlocker-master அப்படிங்கற இத நீங்க unzip பண்ணுங்க. இத unzip பண்ணிட்டு இதுக்குள்ள win-install.cmd சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி run as administrator ன்னு சொல்லி கொடுக்கணும். இது என்ன பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற VMware Workstation-ஓட வெர்ஷனை மாஸ்டர் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணுது. இந்த மாஸ்டர் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணா மட்டும் தான் நம்ம virtual machine கிரியேட் பண்றப்போ macOS X அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ஃபைலை பேட்ச் பண்றோம். in case இந்த patching process in case இந்த unlocker-master நீங்க unzip பண்றப்போ உங்களோட Windows Defender இத அட்டாக் பண்ணிருச்சு அப்படினா நீங்க அதுக்கு மட்டும் எக்செப்ஷன் த்ரோ பண்ணிருங்க. once நீங்க அந்த patching process எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் VMware Workstation ஓபன் பண்ணிக்கங்க. அதுல create a new virtual machine கிளிக் பண்ணிட்டு typical recommended options கிளிக் பண்ணி next and இதுல install a disk image ஃபைல்ல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற macOS ஓட Big Surன்ற வெர்ஷனை கிளிக் பண்ணி மவுண்ட் பண்ணிருங்க. and next and இதுல கெஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம once அந்த மாஸ்டர் வெர்ஷன் அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் Apple macOS X அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இதுல எனேபிள் ஆயிடும். அதை கிளிக் பண்ணிட்டு macOS ஓட 13th வெர்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிருங்க. or else up to dateல என்ன வெர்ஷன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. and இந்த process கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். virtual machine நேம் வேணும்ன்ற நேமை நீங்க டைப் பண்ணிக்கலாம். and இந்த லொகேஷன்ல browse கொடுத்துட்டு உங்க ஹார்ட் டிஸ்க்ல எந்த டிரைவ்ல 80GB and 80GB above ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஒரு டிரைவை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சிஸ்டம்ல K டிரைவ்ல 80GB above ஸ்பேஸ் இருக்கு. K டிரைவ் இதுல ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். and இதுல நம்ம 80GB recommended space கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இதுல 80GB ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். and இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் ஃபைல்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். and finish. once நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு பவர் ஆன் கொடுத்துங்க. பவர் ஆன் கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஐகான் ஷோ அப் ஆயிடுச்சு. ஆனா அதோட progress bar வரல. நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அந்த progress bar வராது. இது ஏன் வராது அப்படினு கேட்டிங்கன்னா இது ஒரு boot loopல மாட்டிருக்கு. நம்ம ஸ்பெசிஃபை பண்ண macOS ஓட Big Surன்ற சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்ட்வேரை வேலிடேட் பண்ணுது. இது macOS ஓட போர்டு தானா அப்படினு சொல்லி. in case அது macOS ஓட போர்டு இல்ல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படினா அது boot loopல மாட்டிரும். and macOS ஒரு Unix based operating system. இந்த Unix based operating systemனா அது ஒவ்வொரு மதர் போர்டுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிசைன் பண்ணுவாங்க. and இந்த macOS பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி MacBook ஓட மதர் போர்டுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. in case அந்த வேலிடேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படினா உங்களுக்கு நீங்க இந்த boot loopல மாட்டிருப்பீங்க. இந்த ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஹேக்கர்ஸ் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா நம்ம அந்த virtual machine சேவ் பண்ணிருக்கிற பாத்தை ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினா அதுல .vmx ன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அந்த .vmx ஃபைலை நோட்பேட்ல ஓபன் பண்ணிருங்க. நோட்பேட்ல ஓபன் பண்ணிட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் மிஷினுக்குரிய வேல்யூஸ்.
ஸோ இதில் சம்டைம்ஸ் இது எல்லாமே பூலியனில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, சம்டைம்ஸ் இதை வந்து இன்டீஜரில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வேல்யூஸ். ஸோ இதில் வந்து நம்ம கடைசியில் ஒரு 4 to 5 லைன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த வர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு மேக்புக் ப்ரோவாக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஒரு போர்டு ஐடி ப்ளஸ் வந்து மேக்புக்கோட அந்த அட்ரஸ் இது ரெண்டுமே நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் CPU ஐடியிலேருந்து போர்டு ஐடி வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் கடைசியில் இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் ஹார்ட்வேர் மாடல் பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோ 14 கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் போர்டு ஐடி பார்த்தீங்கன்னா மேக்குக்குரிய ஒரு போர்டு ஐடி கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டும் வேலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. இப்போ பவர் ஆன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐக்கானோட கீழே வந்து ப்ராக்ரஸ் பார் வந்துருச்சு. ஒன்ஸ் இந்த ப்ராக்ரஸ் பார் வந்துருச்சுனாலே நம்ம எல்லா செட்டிங்ஸுமே கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி வந்து ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் டைமிங் எடுக்குமோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஆவரேஜ் டைமிங் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 hours to 2 hours எடுக்கும். அது வந்து உங்களோட CPUவோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்து அது மாறும். இது வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜருக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ப்ரீலோட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எப்படி வந்து ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு வந்து ஒரு ட்ரைவை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணுறோம். அண்ட் எப்படி வந்து ஒரு லினக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ எப்படி வந்து அதை ஒரு பார்ட்டிஷனை ஃபார்மேட் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணுறோம். அதே மாதிரி macOSக்கும் நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷனை ஃபார்மேட் பண்ணி அதில் தான் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பிக்சர்னு கொடுக்கக்கூடாது. ஓகே, பூட்டப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நார்மலான ஒரு மெனுஸ் தான் வரும். ஸோ வந்து எப்படி வந்து நம்ம ஒரு OS இன்ஸ்டால் பண்ணுறப்ப லாங்குவேஜ் செலெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் செலெக்ஷன். அண்ட் இதில் macOS ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் macOS பிக்சர் இருக்குது. அண்ட் சஃபாரி, டிஸ்க் யூட்டிலிட்டி அண்ட் ரெஸ்டோர் ஃப்ரம் டைம் மிஷின் இருக்குது. ஸோ இதில் டிஸ்க் யூட்டிலிட்டி கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணிடுங்க. அண்டு நம்ம வந்து இதில் ஸ்டார்டிங்கில் வர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து ஒரு 80 GB ஸ்பேஸ் வந்து ஒரு அலோகேட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்பேஸை நம்ம கிளிக் பண்ணி 85.9 GB. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி எரேஸ் கொடுங்க. எரேஸ் கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்டில் macOS எக்ஸ்டெண்டட் கொடுங்க. இதில் நேமில் வந்து உங்களுக்கு வேணுன்ற நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த பார்ட்டிஷனை வந்து ஃபார்மேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்ஸ்டால் macOS பிக்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் பண்ண அந்த பார்ட்டிஷன் வந்துடும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் 1 to 1.5 hours எடுக்கலாம், இல்லை அபவ் கூட எடுக்கலாம். ஸோ நீங்கள் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சோடனே மிஷின் வந்து ரீபூட் ஆகும். ரீபூட் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் வந்து macOSோட டிஃபால்ட்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கன்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பாஸ்வேர்ட்ஸ், யூசர் நேம் அண்ட் ப்ரைவசி ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அது எல்லாமே ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் தான் டிஸ்பிளே ஆகிறதுனால உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் macOSையும் பூட் பண்ணிட்டேன். நான் ஒன்ஸ் வந்து நீங்கள் பூட்டப் ஆகி முடிச்சோடனே நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப்பிளோட டெஸ்க்டாப் வந்து ஷோ அப் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் மூலியமாக இந்த macOS இன்ஸ்டால் பண்ணதுனால இந்த macOSால் நம்மளோட GPUவை டிடெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் யூனிட் வச்சுருந்தாலுமே இந்த ஒரு macOS வந்து அதை டிடெக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து ட்ராபேக்ஸ். ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ட்ராபேக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா ஒரு கிராஃபிக்ஸ் யூனிட் இல்லாமல் உங்களால் இதில் ஒரு FCP ரன் பண்ண முடியாது, ஒரு லாஜிக் ப்ரோ ரன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வேணால் பேசிக்காக macOSே நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆர்எல்ஸ் வந்து Xcode யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக macOSை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத கவர் பண்ணியாச்சு. அண்ட் இது மாதிரி ஃப்யூச்சரில் நிறைய கண்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். until then stay safe, peace out.